சித்தர்கலை குறிப்பில் இருக்கக்கூடிய அனைத்து நல் உயிர்களுக்கும் சிவய நம. சுவாமி, பதிவுகளை மிக விரைவில் எல்லா உயிர்களுக்கும் எடுத்துட்டு போங்க. இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் அதை தாண்டி சில மாதங்கள் மட்டும்தான் என்னோட பதிவுகள் எல்லாமே. இன்ற அடிப்படையில இன்னைக்கு என்னம்மா அப்படின்னா சுயநலத்தை பத்தி பார்ப்போம். அதாவது இந்த சுயநலமா இருக்காங்க பாருங்க, அவங்க இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாத்துடைய குறையும் தெரியும் அவங்களுடைய கண்ணுல. ஆனா தன்னுடைய குறை மட்டும் அவர்களுக்கு தெரியவே தெரியாது. உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை குறைகளையும் அவங்க கரெக்டா கண்டுபிடிப்பாங்க. அது அப்படி இது இப்படி இது சரியில்லை அது சரியில்லைன்னா, ஆனா நாமளே சரியில்லை, நமக்கிட்டே நிறைய குறை இருக்கு, அதை எப்படி சரி செய்யணும் அப்படிங்கறதுல அவங்களுக்கு தெரியாது. அதற்கு பெயர் தான் சுயநலம். பொதுநலமும் இதே மாதிரிதான். தன்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை சரி செஞ்சுக்கிட்டே வருவாங்க. அதனால உலகத்துல இருக்க குறைகள் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்படி தெரிஞ்சா கூட அந்த குறைகள் பாருங்க அவங்களுக்கு பொதுநலமா தெரியும். ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த குறை வந்திருக்கு அப்படின்னு. ஆக குறை கண்டுபிடிப்பவர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க தன் குறை இதுதான் அப்படின்னு தெரிஞ்சு சரி செய்யும் போது உலகம் தன்னாலேயே குறை இல்லாம சரியாகிவிடும். இதுவும் கீதை சொன்னதுதான். யோசிச்சு பாருங்க. யாரையுமே நீங்க குறை சொல்லாதீங்க. இந்த உலகத்தையும் நீங்க குறையாக பார்க்காதீங்க. காரணம் என்ன? உங்களிடம்தான் அத்தனை குறைகளும் இருக்கு. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.